ஆனா இந்த ஒத்த பலன் நீ எப்போ எகிப்திலிருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தியோ அப்பொழுது உனக்கு வந்துருச்சு. காத்துக்கொள். என்ன பண்ணணும்? அதுக்கு காத்திருக்கணும். புது பலன் என்ன பண்ணும் சொல்லுங்க? காத்திருக்கணும். இதுக்கு காத்துக்கொள். இந்த ஆளை உனக்கு கொடுத்தாச்சு. லேலுயா. ராஜாவின் ஜெயகமிடம் கொடுத்தாச்சு. லேலுயா. எகிப்துக்கு புறப்படும் போது அவன் வந்துருச்சு. உன்னை சபிக்கிறவன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நீ நல்லா இருப்ப. உன்னை பார்த்து யாரெல்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும். நீ ஒண்ணுமெல்லாம் போயிருக்கான்ல, அவன் ஒண்ணா போயிரு. லேலுயா. ஏன்னா நீ ஆசீர்வாதத்துக்கே பிறந்தவ. கைப்பற்றி சொல்லுங்க. நீ ஆசீர்வாதத்துக்காக பிறந்தவங்க. ஆசீர்வதிக்கவே பிறந்தவங்க. ஆசீர்வதிக்கிறதுக்காக பிறந்தவங்க. ஆசீர்வாதத்துக்காக பிறந்தவங்க. சத்தியம். நீயே வருத்தப்பட வேண்டிய வேற ஆளு அவன். யார் உங்களை சபிக்கிறாங்களோ அவங்க தான் வருத்தப்படணும். உடனே அவன் அம்மா வந்து அழைப்பு, பாஸ்டர் அந்த அம்மா என்னை எப்ப சாபமா விடுது பாஸ்டர், என்னை எப்ப சபிக்குது பாஸ்டர். நீயே பயப்படுற? பயப்பட வேண்டிய நபர் அந்த நம்பர் தான். ஏன்னா நீ ஆசீர்வாதத்துக்காகவே ஆசீர்வதிக்கவே சாபம் வராது. லேலுயா. பரிசுத்தத்தை காத்துக்கோ, அபிஷேகத்தை காத்துக்கோ. ராஜ ஜெயக்கம்பி அபிஷேகத்தை விளக்கணும். இந்த சாபம் வரணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யணும், பரிசுத்த கெடுக்கணும். கீழே அமைதியா கொடுக்குறா. இப்ப ஒண்ணு செய்ய முடியாது. ஒண்ணு பண்ணு, ஒன்று இருக்கக்கூடிய ஸ்திரீ அனுப்பிவிடு, அவன் பாவம் செஞ்சிருவான். லேலுயா. லேலுயா. அப்படியா ஐடியா கொடுக்குறா. அவன் பரிசுத்தம் கெட்டு போகும். வாலிபுரை பிடிச்சிக்கணும். அவன் பரிசுத்தம் போயிடுச்சு அப்படின்னா அபிஷேகம் போயிடும். அபிஷேகம் போயிடும். ஈஸியா விழுந்துருவான். சரீரம் பலவீனப்பட்டுருவோம். ஈஸியா என்ன பண்ணுவான்? சிம்சோன். அவன் அபிஷேகம் ஆயிடுச்சு, முடி கட் பண்ண அபிஷேகம் போயிடுச்சு. அபிஷேகம் போன ஆட்டோமேட்டிக் கண்ணை பலவீனப்படுத்திடுவான். பலவீனம் ஆயிடும். ஏன் பலவீனம் வருது அப்படின்னா அபிஷேகத்தை காத்து பரிசுத்த மொபைல பார்த்து கேட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. கண்டதை பார்த்து இருக்கிறது அப்ப ஆட சொல்லுமா? நீ எனக்கு முக்கியம். ஆட சொல்லுவாங்க, நீ எனக்கு கண்டதை பார்த்து உன் பரிசுத்தம் எடுக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பலிபீடத்துக்கு வந்து நான் ஊழியக்காரனாய் இந்த வேதாந்த கூட்டம் போது சும்மா வந்தீங்க பிரதிஷ்டை பண்ணி வந்தது. என்ன பிரதிஷ்டை தெரியுமா? சொல்லியிருக்கிறது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? சும்மா வரும். அல்லேலூயா. இயேசப்பா எப்போ உங்க அழைப்பை தாண்டி, உங்க அழைப்பை மீறி உங்களுக்கு பிரியங்களா கட்ட சேரணும். என்ன பண்ணுவீங்க? என்ன எடுத்துக்கொள்ளுங்க, விற்றாதீங்க. உயிரை